ஹாய் கைஸ், எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க, ஷேர் அண்ட் ப்ரோமோட்டில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டேய் நடங்கடா நடங்கடா நடடா டேய் டேய் உனதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. ஐயோ அந்த லட்சத்திலே ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா சித்தப்பா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ, எனக்கு எந்திரிக்க தெரியும். அம்மா ஏடிச்சே. அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பிஓ தமிழுக்காக நம்மளுடைய ஜாஷி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக சார் சொன்னது என்னென்னா, எல்லா டாஸ்க்குமே பெண்டிங்கில் இருக்குது, என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம டவுட்டு. உங்களுடைய டேஷ்போர்டில் நீங்கள் டாஸ்க் பண்ணி முடிச்சதும் டாஸ்க் ஸ்ட்ரிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு எதனால கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு பெண்டிங் தான் காமிக்கும். எனக்குமே பெண்டிங் தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா மேனுவலாக செக் பண்ணி தான் நமக்கு என்ன செய்வாங்க, அப்ரூவல் கொடுப்பாங்க. பட் அப்ரூவல் கொடுக்குறதுக்கு நம்மளுடைய டாஸ்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்கு ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் சார் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது என்னோட பிக்சர். ஸோ இதுதான் பப்ளிக். இந்த மாதிரி உங்களுடைய போஸ்ட்டில் ஷோ ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் காப்பி பண்ணுற அந்த லிங்க் வந்து ஷோ ஆகும், உங்களுடைய போஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகாது. ரெண்டாவது பண்ணுற மிஸ்டேக்கு டவுன்லோட் த பைமோட். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பைமோட் மட்டும்தான் இது பண்ணி வைக்கிறாங்களே தவிர டவுன்லோடுங்கிற அந்த ஆப்ஷனே காணும். மூணாவது வந்து நம்மளோட 5 வேர்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுடைய டைட்டிலுக்கு பிறகு உங்களுடைய 5 ஓன் வேர்ட்ஸ் அந்த ப்ராடக்ட் பற்றினே இருக்கணும். அதுவும் இல்லைனா ரிஜெக்ட் ஆயிடும். நாலாவது நம்ம பண்ணுறது வந்து ஹேஷ்டாக் ப்ளூ கலர் இல்லைனா ரிஜெக்ட் ஆயிடும். ஓகேவா? இதனால தான் கண்டென்ட் ஷேரிங் டாக்ஸ் ரிஜெக்ட் ஆகுது. நான் என்னுடைய டிப்ஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், நம்மளுடைய டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிப்பேன். ஸோ கண்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறேன். சாரோட டெமோ வீடியோ பார்த்தாலே நிறைய மிஸ்டேக் வராது. அது வந்து ரொம்ப லாங்காக இருக்குங்கிறனால ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி பாருங்கள், உங்களுடைய டாஸ்க் எப்போவுமே ரிஜெக்ட் ஆகாது. ஸோ இங்கே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல, ப்ராடக்ட் டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, அப்புறமா ஸ்பான்சர் ஹேஷ்டாக், இது எல்லாத்தையுமே சிங்கிள் பை சிங்கிளாக காப்பி பண்ணுங்கள். இந்த மாதிரி சரியா? இந்த மாதிரி இது எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய டெலிகிராம் பேஜில் சேவ்டு மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதில் நான் என்ன செய்வேன், பேஸ்ட் பண்ணி விட்ருவேன். அப்போ நான் எதுவுமே எனக்கு மிஸ் ஆகாது, நான் கரெக்டாக எனக்கு பேஸ்ட் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு அந்த 5 வேர்ட்ஸை எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுவீங்கள்ல, பைமோட்டில் போய்ட்டு நம்மளுடைய அந்த ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணும்போது அதுலேயே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது 5 வேர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம், டைப் பண்ணலாம். ஓகே. 2. மூணாவது என்ன சொன்னேன், ஹேஷ்டாக்ஸை வந்து நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும். இது ஃபுல்லாகவே வந்து டைப் பண்ணும்போது ப்ளூ கலராக தெரியணும். எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போது உங்களுக்காக இங்கே நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லாகவே நமக்கு என்னது, ப்ளூ கலரில் காட்டுது. பட் நம்ம வந்து இப்படியே லைன் பை லைன் போட்டோன்னா உங்களுக்கு பிக்சர் ஃபுல்லாக கவர் ஆகாது. என்ன செய்யுங்க, இங்கே இந்த ஹேஷ்டாக் பக்கத்தில் உங்கள் கர்சரை வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணால் ப்ளூ கலரில் தான் வரும். ஒரு சின்ன கேப் விடுங்க, சரியா? ஒரு சின்ன கேப் விடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ப்ளூ கலரில் தெரிஞ்சிடும். ஸோ உங்களுடைய பிக்சரும் வந்து என்ன ஆகும், ஃபுல்லாக கவர் ஆகும். இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுடைய கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் வந்து ரிஜெக்டே ஆகாது. ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, பப்ளிக் எப்படி வைக்கிறதுனா, இங்கே கீழே பப்ளிக்னு இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பப்ளிக்குங்கிறத இங்கே ஃப்ரெண்ட்ஸில் இருக்குன்னா நீங்கள் பப்ளிக்குங்கிறத கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டஸ் டிஃபால்ட் ஆடியன்ஸ் இருக்கும், அதை டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய போஸ்ட் எப்போவுமே பப்ளிக்கில் தான் இருக்கும், அது ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு போகாது. சரியா? இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்களுடைய கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக அப்ரூவ் ஆகிடும். ரெண்டாவது என்னது அப்படின்னா, என்னோட டாஸ்க் ரிஜெக்ட் அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகுது, ஆனால் அஃபிலியேட் வாலெட்லேருந்து டிடெக்ட் ஆகுது. எதனால் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எதனால் அப்படின்னா, இப்போது நம்ம டாஸ்க் பண்ணுற அமௌண்ட்டும் எப்படியும் வாலெட்டில் தான் வரப்போகுது, அதை நம்ம அஃபிலியேட் வாலெட் தான் மாற்ற போகிறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது பதிலாக நீங்கள் இப்போ அஃபிலியேட் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நியூ மெம்பர்ஸ்னால் பரவாயில்ல, ஓல்டு மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு அமௌண்ட்டை ஆல்ரெடி ஏர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் என்ன ஆகும், உங்களுடைய டேஷ்போர்டில் இருக்கிற அஃபிலியேட் வாலெட் அமௌண்ட்லேருந்து தான் ரிஜெக்ட் ஆகும். ஸோ ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரி, குரல் சுத்தமாக போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வாய்ஸ் கேட்டுக்கோங்க. சரி, ரெண்டாவதாக இருக்கிறது கண்டென்ட் ரிவ்யூவர் டாஸ்க். ஸோ கண்டென்ட் ரிவ்யூவர் டாஸ்கில் என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னா, அது என்னங்கிற டீட்டெயில்ஸே தெரியாமல் வந்து ஏதோ ஒன்று வந்து நம்ம ஃபீல் பண்ணிடுறோம். அதனால தான் டாஸ்க் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா இங்கே மேலே ட்ரான்ஸ்லேட் பேஜ்னு இருக்கா, இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆயிரும், உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டென்ட் ரிவ்யூ டாஸ்க் மாதிரி ஈஸியான டாஸ்க் ஒன்றுமே இல்லை. இதுதான் ப்ராடக்ட். ஓகேவா? இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம கண்டென்ட் ரிவ்யூ கொடுக்க போகிறாங்க. ஸோ என்ன செய்யணும், இப்போ நம்ம இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா டைட்டில் வேணும்ல. ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்ஸ்லேங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அண்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அண்டு ஆயிரும். இந்த டைட்டிலை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு காப்பி பண்ணணும். நான் ரொம்ப நேரம் ஆன்லைன்லேயே இருந்துட்டேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிடுறேன், ஏன்னா மறுபடியும் நான் சப்மிட் பண்ணும்போது எரர் தான் வரும். அதனால் நீங்களும் அந்த மாதிரி லாக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ பைமோட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுவோம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஷோ ஆகுது. அப்போ நமக்கு வந்து என்ன செய்யும், கன்ஃபியூஸ் ஆகும். என்னது தான் நம்ம அங்கே பார்த்தோங்கிறது டோட்டலாக மறந்துடுவோம். மறுபடியும் போய் லாகின் பண்ணிவிட்டு அது என்ன போஸ்ட்டுங்கிறத பார்ப்போம். ஸோ அங்கே என்ன இருக்குது, 25 மில்லி. ஓகேவா, 25 மில்லிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போயிட்டு அங்கே 25 மில்லிங்கிறத எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த டாஸ்க் நல்லா பார்த்துக்கோங்க. 25 மில்லி. மோஸ்ட்லி கேட்குறது ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸு, அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போது ப்ரைஸ் வந்து 55. இங்கே நீங்கள் வாங்க. இங்கே இப்போ நம்ம டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு. டாஸ்க்கு சப்மிஷனுக்கு போக போகிறோம். இந்த டிஜிட்டல் உலகத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி ஸோ கண்டென்ட் ரிவ்யூ டாஸ்க் போயிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, தமிழில் வந்துடும். சரியா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கிறத வாசிங்க. நிவ்யா பற்றின மதிப்பீடு அளிப்பீர்களா, அதாவது அந்த ப்ராடக்ட் நம்ம எத்தனை மதிப்பீடு அளிப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஜென்யூனாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்கள் இல்லை குடும்பத்தினருக்கு நீங்கள் வந்து இந்த நிவ்யாவை பரிந்துரைப்பில்லை, அதாவது நம்ம ஷேர் பண்ணுறோம். ஒரு ப்ராடக்ட் நம்ம பிடிச்சினா உடனே அடியே நான் இது வாங்கினேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வாங்கி பாருன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஷேரிங். அந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆமாவா இல்லையாங்கிறது நீங்கள் ஜென்யூனாக சொல்லலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இல்லை ஃபேமிலிக்கும் பயமோட்டை வந்து நீங்கள் பரிந்துரைக்க வேணுங்களா, அதை ஷேர் பண்ணுவோம்ல. அமேசானில் இந்த ப்ராடக்ட் பார்த்தேன், இனி இந்த ஆப்பை யூஸ் பண்ணேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் போயிட்டு மீஷோவை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். இதனால் அதில் அமௌண்ட் கம்மியாக இருக்கனால. அதே போல் தான் நம்ம பயமோட் அதை விட அமௌண்ட் லெஸ்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பயமோட்டை நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வந்து இந்த நிவ்யா சாஃப்ட்டோட பயமோட்டோட விலை என்னன்னு பார்த்தோம், 55 ரூபா. ஸோ இந்த 55 அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதிடணும். ரெண்டாவது, நீங்கள் வழக்கமாக எதில் ஷாப்பிங் பண்ணுவாங்க, நீங்கள் எதில் ஷாப்பிங் பண்ணுறீங்களோ அது அப்படியே எழுதுங்க. நான் இப்போ வரைக்கும் பயமோட்டில் தான் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி பர்சனல் கேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. நிறைய பர்சனல் கேர் ஐட்டம்லாம் பயமோட்டில் வந்திருக்கு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அமௌண்ட்டுமே ரொம்ப குறைவு தான். ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்யணும், சமர்ப்பிக்கவும். முடிஞ்சிட்டு சமர்ப்பிச்சாச்சு. இதை இங்கிலீஷில் மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், ட்ரான்ஸ்லேட்டர் போயிட்டு அண்டு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் வந்துடும். ஸோ உங்களுடைய டேஷ்போர்டில் டாஸ்க் ஹிஸ்ட்ரி கண்டென்ட் ரிவ்யூ தானே கொடுத்தோம், டாஸ்க் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். ஒரு போஸ்ட்டுக்கு 27 ரூபா. சரியா, ஸோ சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க பயமோட்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஷேர் அண்ட் ப்ரோமோட்டில் இருக்கவங்க தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. 27 ருபீஸ். ஸோ மிஸ்டேக் இல்லாமல் இதை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய டாஸ்க்கு ரிஜெக்ட் ஆகாது. மூணாவதாக இருக்கிறது என்னதுன்னா, டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு மீடியா பூஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மீடியா பூஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்கிற மிஸ்டேக் என்னென்னா, வீடியோஸ் வந்து 20 மினிட்ஸ்லாம் போயிருக்கு, கம்மி பண்ணுங்கன்றிருக்காங்க. சாரும் 5 மினிட்ஸ்க்கு தான் வரும் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து மீடியா பூஸ்டரில் நீங்கள் வந்து இந்த டைட்டில் வந்து சர்ச் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இங்கே இருக்குல்ல இந்த சர்ச் வீடியோ டைட்டில், இதை கிளிக் பண்ணாமல் இங்கே யூடியூப் சேனல் நேம் இருக்குது தெரியுமா, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த லோகோ பார்த்துருங்க, இந்த ஒரு டைட்டில் தான் இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ இதே மாதிரி அங்கே வீடியோவில் இருக்கான்னு செக் பண்ணணும். அது என்னன்னு செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். 5 மினிட்ஸ்க்குலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காதீங்க, லாக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் யூடியூப்க்கு வரேன். இங்கே அந்த சேனல் நேம் இருந்துச்சுல்ல, அதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா, இங்கே சில பேருக்கு இந்த ஹோமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எம்டியாக இருக்கும். அதனால் இங்கே வீடியோவே இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஹோமுக்கு பதிலாக இந்த வியூ சேனல் போவீங்கள்ல, வியூ சேனலில் ஹோமில் இந்த மாதிரி எம்டியாக இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஹோமில் இன்னும் கொண்டு வரல, நியூவாக வராங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க போட்ட போஸ்ட் வந்து இங்கே ஷோ ஆயிரும். சரியா, ஸோ நம்மளுடைய சேனல் நம்ம சப்போர்ட் பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ் பிஸ்னஸ்க்காக நம்ம கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். ஒரு சப்ஸ்கிரைப்னால ஒன்றும் ஆயிர போகிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ தானே, இது 10 நிமிஷம் 29 செகண்ட்ஸ் போயிருக்கு. இதை தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பிஸ்னஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சுத்தி பார்த்துக்கோ, வசதி போல பண்ணி சூரிய டபுள் பயோ புரோட்டீன்ஸ் இது முடியும். வீடியோ வந்துச்சு அப்படின்னா, ஸ்பான்சர்ட் வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி பேக்கில் போயிட்டு வந்துடுவேன், மறுபடியும் வந்துடும். ஸோ இங்கே 10 மினிட்ஸ் 29 செகண்ட்ஸ் இருக்குது. நாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இங்கே மேலே செட்டிங்ஸ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ப்ளேபேக் ஸ்பீட் இருக்குது தெரியுமா, இதை மினிமம் 1.5லையோ இல்லை 2லையோ வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்கிப்பும் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டும் வந்து கரெக்டாக பார்த்த மாதிரி இருக்கும். எல்லாருமே நல்ல விஷயம் தான் போடுறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுவோம். 1.5ல வச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேவா, இது 10 மினிட்ஸ் இருக்குது. நான் செட்டிங்ஸ் உங்களுக்காக பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த ஏரோ இருக்குது, அந்த ஏரோவை கிளிக் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்து என்ன பண்ணுங்கள், டெலிகிராமில் சேவ்டு மெசேஜில் ஒரு முறை என்ன செய்யுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா, இப்போ நம்ம சேவ் பண்ணது அந்த வீடியோ தானாங்கிறது நமக்கு ஷோ ஆயிரும். ஸோ இந்த லிங்கை நீங்கள் கொண்டு போய் மீடியா பூஸ்டில் போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு டாஸ்க்கு ரிஜெக்ட் ஆகாது. நான் என்னமோ ஃபுல்லாக பார்க்கலையே, அதனால் நான் இப்போ போய் டாஸ்க்கு நான் சப்மிட் பண்ணல. சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நான் ஃபுல்லாக பார்த்ததும் நான் போய் டாஸ்க் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுடைய இந்த 3 டாஸ்க்குமே ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுடைய அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து விழணும். அஃபிட் வாலெட்டில் இருக்கிற பேலன்ஸ் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் இந்த டாஸ்க்கை பண்ணிடுங்க. இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் சார் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போய் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய SBOக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.